இல்லாமல் எங்களுடைய மனதுக்கு இந்த நேரத்திலே எப்படி தோன்றியதோ உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய மகன் அந்த மாதிரி பேசினான் இங்கே வந்து லூஸ் அடக்கி போனான் என்று சில பெற்றோர்கள் இங்கே ஆதங்கப்படலாம், உண்மையுமாக இருக்கலாம். அதாவது மேடை கூச்சம் பெரிய ஒரு சங்கதி. வள்ளுவன் சொல்லுவான், போர் முனையிலே வாழ் பிடித்து சண்டை போடுவதல்ல, கற்றோர் நடுவிலே நின்று 4 வார்த்தை பேசுவதுதான் கூடிய வீரம் என்று. ஆக அந்த வீரம் வீட்டிலே இருந்த வீரம் இந்த மேட்டிலே இந்த மேடையிலே வந்திருந்த போது ஒரு சமயம் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம். இது தவிர்க்க முடியாது. ஆக வெற்றி பெற்றோர் மகிழ்ந்த நேரத்திலே வெற்றி பெறாதவர்கள் நீங்கள் ஒடிந்து விடக்கூடாது, ஒசிந்து விடக்கூடாது, நசுங்கி பின்வாங்கி விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு இப்போது போட்டி முடிவுகளை அறிவிக்கிறேன். கீழ்கிரியிலே தரப்புவோம். மூன்றாம் இடம் ராகவன் ரவிச்சந்தர். Thank you very much. பாராட்டுகிறோம். நன்றி. இரண்டாம் இடம் மாதங்கி சங்கர். நன்றைய செய்வீர், இன்னும் செய்வீர். முதலாம் இடம் குடும்ப சொத்தா ராகவி ரவிச்சந்திரன். மத்திய பிரிவு மூன்றாம் இடம் ஆர்த்திகா சிவானந்தன். No, it has to be a little stiffer. அவர் கூறியபடி இங்கே நான் இங்கிலாந்திலே ஏறத்தாழ 23 ஆண்டுகள் வசித்து வருகின்றோம். ஆனால் அங்கே பார்த்த குழந்தைகள் இந்த மாதிரியான பேச்சு போட்டிகளுக்கு நான் நடுவராக போயிருக்கிறேன். அவர்களுடைய உச்சரிப்பும் இவர்களுடைய உச்சரிப்பு, இவர்களுடைய முறை, இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் அதற்கு பெற்றோரைத்தான் முதல்ல பாராட்ட வேண்டும். 1000 தமிழ் பள்ளிக்கூடங்கள் லண்டனிலே கிட்டத்தட்ட 40-45 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அங்கே ஏறக்கூடிய 5000-6000 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உச்சரிப்புகள், அவர்கள் வீட்டில் தமிழ் பேசுவதே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போய் தமிழை படிக்கலாம் என்று நினைத்தால் அது தவறான முடிவு. வீட்டிலே நாங்கள் என்ன கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நிலைத்து நிற்கும். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் இந்த பெற்றோரைத்தான் முதலிலே பாராட்ட வேண்டும். அவர்கள் எடுத்த முயற்சியினால் தான் இந்த குழந்தைகள் இப்படி இருக்கிறார்கள். இன்னொன்று, எனது கணவர் சொன்னது போல இந்த மேடை கூச்சம் எங்களுடைய மொழியிலே, எங்களுடைய கலாச்சாரத்திலே, எங்களுடைய பண்பாட்டிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அது ஒரு காலமும் எங்களை கீழே விழுத்தாது. என்னுடைய உடையிலே, என்னுடைய சாப்பாட்டு முறையிலே, என்னுடைய பழக்க வழக்கங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு செயல் தான் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த பேச்சு போட்டிகள், இந்த போட்டிகள், இந்த பாட்டு போட்டிகள் எல்லாம். அவைகள் எங்களுக்கே இப்படியெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் பேச்சு போட்டிகள் நீங்க வைக்கிறது போல நீங்க வேற எந்தெந்த மொழிகளிலே பாருங்கள் அவர்கள் வைக்கிறார்களா என்று. அது வைக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த பாடல்களை போட்டு இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த அவர்களுடைய சோஷியலைசேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பேச்சு போட்டிகளை வளர்க்க வேண்டும், இந்த பேச்சு ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள். ஆகவே அந்த விதத்திலே பெற்றோருக்கும் பெரும்பாலும் பெரிய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறி அமைக்கிறேன்.